த்ரிஷா அஜித் உடைய காதலை சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரைவிங்கில் போகும்போது அந்த காதலில் வந்து அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு சீக்வன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏஜ்டாக தெரியும். இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இயக்குனர்னா, ஒரு வாலி அஜித், ஸோ வாலி அஜித் மாதிரி ஒரு ஆளை வந்து மாஃபிங் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி த்ரிஷாவையும் பார்த்தீங்கன்னா கில்லி த்ரிஷாவை வந்து கொண்டு வந்து ஒரு மாஃபிங் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த காட்சிகளை எடுத்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் அந்த போர்ஷன்ஸ்லாம். அதில் வந்து மகிழ் திருமேனி கோட்டை விட்டார்னான்னு சொல்லணும். ஸோ ஏன்னா வந்து அந்த போர்ஷன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஜ்டாக காமிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் வந்து கொஞ்சம் பிசுரடிக்குது, பயங்கர பிசுறுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில காட்சிகளில் ரொம்ப நல்லா இருப்பார் அஜித், சில காட்சிகளில் வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தெரியுமான விஷயங்களே கண்டிப்பாக தெரியுதுங்க. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் போட்டு வரதெல்லாம் வந்து செம மேன்லியாக சூப்பராக இருப்பார். ஸோ வேறு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக. பட் மற்றபடி த்ரிஷாவை பொறுத்தவரை வந்து எக்ஸ்ட்ராடனரி நடிப்புங்க. அவங்க வந்து நடிப்புலலாம் இருந்து, பட் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் அவங்களோட போர்ஷன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பெரிய ஒரு போர்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு 12 ஆண்டு காலம் வந்து கணவன் மனைவியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தரோட போகிறேன்னு சொல்லும்போது அந்த அஜித்தோட ஆக்டிங்கும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவள் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட த்ரிஷா பேசும்போது அது பார்க்குற எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் வர காட்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அஜித், ரெஜினா, கேசண்ட்ரா அவங்க 2 பேரும் மீட் ஆவாங்க. ஸோ அவங்க மீட் ஆகி போகும்போது நடக்கிற விஷயம். அப்போ வந்து கடத்தப்படுற த்ரிஷாக்கு அப்புறம் இவர் வந்து ஃபாலோ பண்ணி ஓடுற இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் என்னடா அது ஓடிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இதில் வந்து ஆரோங்கிற ஒரு கேரக்டர் வருது. ஆரோவெல்லாம் வந்து எதுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு அடியாள் கேரக்டர் இது. அது வந்து ஊனா வந்து அவனை கலாட்டா பண்ணுறது, போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஹம்பக்கான விஷயமா இருக்கும். இதை பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி விஷயங்கள் தான் தோணுது. ஸோ ஆரோவுடைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அஜித் அடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமில் வந்து ஏதோ ஒன்று காட்டும்போது ஒன்றும் தெரியும். பட் நமக்கு வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகிற மாதிரி போகுது. ஸோ இது வந்து ஆரோவோட போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சுமாரான போர்ஷன் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் வில்லன் தெரிஞ்சிடும், ரெஜினா தான் வந்து வில்லின்னு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து த்ரிஷாவை கடத்தினாங்க, பணத்துக்காக தான் கடத்தினாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ ஓடுவாங்க. ஸோ பேங்க்கு போகிறது, அங்கே ஓடுறது, இங்கே